கண்ணாடி எங்க வச்சேன்னு பாத்தீங்களா? யாராச்சும் நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. பாத்தீங்களா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. விளக்கு மாடு தூக்குனாலும் நான் தான். ஐயோ, இது ஒழுங்கா எடுத்து வைக்கலன்னா இது வேற இருக்கும். வேக்கியமா தூக்குனாலும் நான் தான். வேலை மட்டும் ஓயவே மாட்டேங்குதுங்க. சாப்பிட்ட மங்க கழுவுறது இல்லை. எல்லாமே நானே தான் பண்ணணும்னா அப்ப இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்னத்தான் இருக்கு? கப்பு மட்டும் இவ்வளவு பெருசு. இந்த வேலையை நான் தான் பண்ணணும். மடிக்கிறது ஒரு ஆளு, அதை எடுத்து வைக்கிறது இன்னொரு ஆளா இருக்கு. ஐயோ, இந்த வீட்டுல நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடாவே இருக்காது. தெரியுமா? தூங்கி இருந்துச்சா கட்டு எல்லாம் யாரு அடுக்கிறது? படுக்க தெரியுதா இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்லாம் அடுக்க தெரியாதா? அதிகமா ஒரு ஆள் வந்து செய்யணும். என்ன இது? இத நம்ம திறக்கணும். இத திறந்து அடைக்க தெரியாது. ஐயோ, நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களா? எனக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா இல்லையா உங்களுக்குலாம்? ஐயோ, சமைக்கிறதும் நான் தான். யாருக்கும் இந்த வீட்டுல அக்கறைங்கிறதே கிடையாது. சரி, குச்சாய் கீரை வாங்கணுமே. இது இவ்வளவு நாள் ஐஸ் புட்டியில இருக்க, இது காஞ்சு போயிடாது. தெரியாது உங்களுக்குலாம்? பட்டுன்னு சமைக்கணும்னு. அப்படி கட்டு போச்சுன்னா அப்படியே தூக்கி வீசுறது. வைக்கிற ஜாமா ஒரு இடத்துல வைக்கிறது இல்ல. ஸ்டவ் வாங்கி 1 வாரம் ஆச்சு. இன்னும் 1 வாரம் விட்டோம்னா கலரே மாறிடும். என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்ன சாப்பிடுறோம்னு சொல்லணும். ஆளுக்கு ஒண்ணு சொன்னா நான் எதைதான் சமைக்கிறது? உங்க வீட்டுல இப்படிதானா? மங்கு ஜாமா கழுவுறது ஒரு ஆளா இருக்கு. சரி, கழுவி முடிச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து அடிக்கவே உளுந்துருச்சு. அதுக்கு 4 பேர் தேடி வந்துருவாங்க. இல்ல கழுவினு எடுத்து அடுக்கி வைக்கணும்னு தெரியாது. இதுக்கு நான் தனியா வரணுமா உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு? இந்த இடம் சுத்தமா இருந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்ப இவ்வளவு செடி வச்சு என்ன இருக்கு? இதான் சமைச்சு முடிச்சாச்சு. இதை மூடி எடுத்தா உள்ள வைக்க வேண்டியது தானே. அப்ப எதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு? ஒரே வேர்வங்க. மண்டையில முடிய வர வெட்டணும். எல்லாரும் ஒரே ஆளா பார்க்க வேண்டியதா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிம்மதியா தண்ணி குறிக்கூட நேரம் இல்லை. உங்க வீட்டுல எப்படி? இப்படிதானே? குளிச்சேன்னா நான் குளிக்கலையா? காலையில எழுந்திரிச்சு ஐயோ